is the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O, football. Omnidirectional tackle, gravity dribble and even roaring flame strike have been perfectly mimicked by Clone, causing Team Barefoot's footballers shock and allowing Sky Wheels to tie the game. As all hope seems to be lost, Myth faces down Clone with the real roaring flame strike and helping Team Barefoot pull ahead to a 3-2 victory, securing them a semi-finals place. எங்க பாத்துட்டு வர்ற பாத்து ஜாக்கிரதை. சொல்றது கேளு, மித்த உடனடியா நீ என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. ஏன்பா அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீ இன்னும் கண்ட்ரோலரா குவாலிஃபைட் ஆகல. மித்துக்குன்னு தனியா ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்கு. அவன் ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். அந்த முக்கியமான மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அவன் பெஸ்ட் கண்ட்ரோலர் கிட்ட போய் தான் ஆகணும். இப்ப அதுக்கான நேரம் வந்துடுச்சு. கண்ட்ரோலர் ஆஃப் தி டீனெக்ஸ் தான் நேஷனல் ஜிஜிஓ ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க போறாங்க. ஆனா அப்பா, நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அந்த நம்பிக்கை உனக்கு மட்டும் இருந்தா பத்தாது. நான் மித்தோட சேர்ந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். இப்படி இருந்து நான் எப்படி குவாலிஃபை ஆகலன்னு சொல்றீங்க? நீ குவாலிஃபைடு இல்ல, அது என்னுடைய ஃபைனல் டிசிஷன். ஹலோ, The name of Devilோட செமி ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ வரியா? ஓகே, நான் உடனே வந்துடுறேன். நேம் டெவிலா? அப்படின்னா அது டைரட்டா தான் இருக்கணும். ஐசக் சொன்னபடி உடனே வந்துட்டோம். கேம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். டீம் டெவிலுக்கு தான் பால் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆப்போனன்ட் தான் டீம் மிரர். ஆனா அவங்களால பால் கிட்ட கூட போக முடியல. முக்கியமா டார்க்னஸ். உண்மையிலேயே அவன் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர். அவன் என்ன ஓரமா உட்கார்ந்து பொக்கு படிச்சிட்டு இருக்கான்? விளையாட மாட்டானா? அவங்க பால் கூடவே ஓடிட்டு இருந்தாங்க. கேம் ஸ்டார்ட் ஆனதுமே அப்படிதான். மத்த ஃபுட்பாலர்ஸ் பிளாக் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. ஓகே டாக்னஸ், அவங்கள கொஞ்ச நேரம் விளையாட விடு. ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். டார்க்னஸ் மிரருக்கு பால் பாஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன நடக்குதுங்க? கிடைச்ச சான்ஸ் விடாத, கோல் அடி. டீம் மிரர் ஸ்கோர் பண்ணு. டீம் மிரர். என்ன நடக்குது இங்க? லைனா நின்னு அவங்க ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க போல இருக்கு. லியஸ், சான் ரைட் சைடுல இருந்து கிளம்புங்க. பாஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஃபேன் லெஃப்ட் சைடுல இருந்து வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. புரிஞ்சது. ஹையரிங் ஃபுட்பாலர்ஸ் அவங்க அந்த பாத்தை இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு. பட் திடீர்னு 3 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. வாவ், இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு புரியல. ஒருவேளை அதிரடி அட்டாக் பண்ணி கோலை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க போல இருக்கு. இக்னோர் பண்ணு. முதல்ல கோல் அடிக்கிறது நம்ம டீமா தான் இருக்கணும். Vortex strike.
அவங்களுடைய மூமெண்ட கொஞ்சம் பாருங்க. மிரரோட ஸ்ட்ரைக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் போல இருக்கு. யாராலையும் இதை தடுக்க முடியாதுன்னு தோணுது. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, நம்மளோட ஸ்ட்ரைக் அவங்க ஃபேஸ் பண்ணவே முடியாது. பால மறுபடியும் ரீஷூட் பண்றாங்க. கோல் கீப்பர் அதை ஈஸியா பிளாக் பண்ணிட்டாரு. பிரமாதம். கோல் கீப்பர் ரொம்ப ஈஸியா அந்த பால பிளாக் பண்ணிட்டாரு. இத யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் எப்படி இந்த மாதிரி செஞ்சான்? நேம் ஆஃப் டெவில்ஸோட கோல் கீப்பர் ரொம்ப திறமைசாலியா இருக்கான். இருந்த இடத்துல இருந்தே பால பிளாக் பண்ணிட்டான். ரொம்ப அற்புதமான கிக்க கொடுத்திருக்காரு. அது நேரா எதிர் பக்கத்துல இருக்க கோல் போஸ்டுக்கு போயிடுச்சு. ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஷாட் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்பின்னிங் மூவ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹேய், விட்றாத, பாலை எப்படியாவது தடுத்துறே. என்ன? என்னால இதை நம்பவே முடியல. அவங்க ஒரு ஃபாஸ்டான மூவ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. மிரரோட டீம் மெம்பர்ஸ்க்கு பால் கையில சிக்காம செஞ்சிருக்காங்க. இந்த தடவை நான் விட மாட்டேன். போ. கோல். பிரமாதமான ஸ்ட்ரைக். ரொம்ப வித்தியாசமான ஷாட். ரீபவுன்ஸ் ஆன பால் வச்சு கோல் அடிச்சிருக்காங்க. 1-0. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே நிமிஷத்துல எப்படி நின்ன இடத்துல இருந்து அவங்க கோல் அடிச்சாங்க? கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ஈஸியா கோல் போட்டாங்க. அது வெறும் கோஇன்சிடென்ட். இதுக்கெல்லாம் காரணம் கிரஃபர்ஸ் தான். அவன் டெக்னிக் தான் காரணம். ஆமா, ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன். அவங்க பண்ண ஸ்ட்ரைக்ல அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்கன்னு தோணுது. மிரரை விட எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அது அவங்க இப்பதான் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட லிமிடேஷன் அண்ட் லேர்னிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. கவலைப்படாதீங்க, அவங்க நம்மள பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் கூட நாம பின் வாங்கவே கூடாது. அமைதியா இருங்க. பால கண்ட்ரோல் பண்ற வழியை பாருங்க. சரி, புரிஞ்சுது. வாவ், ரொம்ப ஈஸியா பால கைப்பற்றிட்டாங்க. அடுத்தது அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க? மிரர் டீமால அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? என்ன இப்படி திணறாங்க? இது ஒரு அருமையான கோல். ரொம்ப அற்புதமான கோல். தொடர்ந்து 3 தடவை ஸ்ட்ரைக் பண்ணி கோல் அடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பிளேயர்ஸ். ரொம்ப அமேசிங்கான ஸ்ட்ரைக் அண்ட் பவர்ஃபுல். அவங்க ரொம்பவே பிளான் பண்ணி விளையாடுறாங்க. அவங்க ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மைக்கேல் கண்டிப்பா விட மாட்டான். கடைசி வரைக்கும் அவன் கண்டிப்பா போராடுவான். Go mirror! Go mirror! Team Mirror, goal back goal. Team Mirror, goal back goal. Goal back goal. Goal back goal. Goal back goal. சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நாம எப்பவும் பின்வாங்கவே கூடாது. மேட்சோட 15வது நிமிஷத்துல டார்க்னஸ் மறுபடியும் ஒரு அட்டாக்குக்கு தயாராயிட்டான். Darkness, quick attack. மறுபடியும் கோல். அற்புதமான ட்விஸ்ட். ரொம்ப அற்புதமான ஷாட். இது ரொம்பவே ட்விஸ்டிங்கா இருக்கே. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. அவங்கள மாதிரி நீங்களும் பவர்ஃபுல் தான். தடுமாறாம கவுண்டர் அட்டாக்கு தயாராயிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பின் வாங்கவே கூடாது. பின் வாங்க மாட்டோம்.
டைம் முடிய போகுது. கேம் முடியறதுக்கு இன்னும் 7 minutes தான் இருக்கு. டீம் மிரர் எதையும் ஸ்கோர் பண்ணாம 0ல இருக்காங்க. சோ ஸ்கோர் இப்ப 3-0. டைமும் கடந்துகிட்டே இருக்கு. மிரர் டீம் சீக்கிரமா ஸ்கோர் பண்ணி ஆகணும். டீம் மிரர் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். மைக் ரொம்ப கான்சியஸா தான் விளையாடிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனால ஒரு கோல் அடிக்க முடியல. ஆப்போனன்ட் டைம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, அவங்க மைக்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல இருந்து நேம் ஆஃப் டெவில் இனிமேல் கோல் போடுறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் நேம் ஆஃப் டெவில் டீம் ரொம்ப அற்புதமான ஷாட்டோட களமிறங்கி இருக்காங்க. டீம் மிரர் என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். அவங்களுடைய ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, ரொம்ப முரட்டுத்தனமாவும் இருக்காங்க. அவங்க நம்மள எவ்வளவு வேணாலும் மட்டம் தட்டலாம், ஆனா நாம பின்வாங்கவே கூடாது. கடைசி வரைக்கும் போராடியே ஆகணும். இந்த கேம்ல நாம ஜெயிக்க முடியலனாலும் சரி, கிளாஸா ஒரு கேம் ஆடிடுவோம். பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The pass is back. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வேகமா இருக்காங்க. Oh no, டெவில் டீம் பால தட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஷாட் அடிப்பாங்களா? அங்க பாருங்க, டார்க்னஸ் பால தட்டி எடுக்கிற வேகத்துல பிளேயர் இன்ஜூர் பண்ணிட்டான். நோ, யாரும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் தயாரா இருங்க. மிரர் டீம் இப்ப ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. அநேகமா இந்த கேம்ல ஏதாவது ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு கோலாவது நம்ம முன்னாடி அடிச்சே ஆகணும். நம்ம டீம் மிரர். என்கிட்டயே விளையாடுறியா? சரி, பார்க்கலாம். பிரமாதமான பாஸ். மாஸ்டர் பிளானோட விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க மூவ்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆஃப்லைன்ல இருந்து வேகமா வராங்க. என்ன ஆகுதுன்னு பாப்போம். உன்னோட 4-take ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணு. மறுபடியும் ஒரு 4-take strike. நோ, பால் கோல் போஸ்ட்ல பட்டுருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. பால் ரீபவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா? எதிர்பார்த்த மாதிரியே ரீபவுன்ஸ் பால் கிக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. யாராலையும் இதை சமாளிக்க முடியாது. பிரமாதம். மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் வர போகுதுன்னு நினைக்கிறேன். சாதாரணமா இது பாசிபிள் இல்ல. மிரர் டீம் ரொம்ப சாதுரியமா விளையாடுறாங்க. சூப்பர் ஸ்ட்ரைக். அப்படி இருந்து கோல் கீப்பர் அதை பிளாக் பண்ணிட்டாரு. பாலும் வெளியில வந்துடுச்சு. வாவ், மறுபடியும் ஹிட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு கோல். பிரமாதம். இப்ப ஸ்கோர் 3-4-1. ஃபுட்பால பார்த்து நான் இவ்வளவு எமோஷன் ஆனதே கிடையாது. ரொம்ப டச்சிங்கா இருக்கு. டீம் மிரர், நீங்க வின் பண்ணலாம். டீம் மிரர் கேம் வின். 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 ஸ்பின்னர், நீ நல்லா தானே இருக்க. ஏய், நீ எப்படி இருக்க? உன்னால விளையாட முடியுமா? இந்த தடவை அவங்கள விடவே கூடாது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். டைரன் இப்ப மேட்ச்ல இறங்கி இருக்காரு. பொதுவா ஒரு மேட்ச் வேடிக்கை பார்ப்பாரு, கலந்துக்க மாட்டாரு. செமி ஃபைனல்ன்றதுனால என்ட்ரி ஆயிட்டாரு. இனி மேட்ச் வேற லெவலுக்கு இருக்கும். சோ, உங்க டீம் தோத்துறன்னு பயந்து வந்துட்டீங்களா? என்ன, அவன் இப்ப விளையாட போறானா? சரி, அதையும் பாத்துடலாம். கண்ட்ரோலரை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீங்க எல்லாருமே தொடர்ந்து விளையாடிட்டே இருங்க. எத்தனை தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நம்ம ஜெயிச்சாகணும். கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. என்ன 4 நிமிஷம் தான் மீதி இருக்கு. அடுத்த கோல் எந்த டீம் அடிக்க போறாங்கன்னு பாப்போம். டீம் மிரர் இன்னொரு கோல் அடிச்சா சூப்பரா இருக்கும். இவங்க நான் நினைச்ச மாதிரி இல்ல. எந்த தடங்கள் வந்தாலும் தாண்டி போய்கிட்டே அவங்கள அப்படியே கசக்கிடு.
ஸ்பீடை அதிகப்படுத்திக்கிட்டே இரு. அவனோட ஸ்பீட் எபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டைரேட்ஸ் அதை தான் யூஸ் பண்றான். ஸ்பீட் அப்புறம் டைரக்ஷனை அவங்க வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. சாதாரண பிளேயர்ஸால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இப்போ அவங்க பெனால்டி ஏரியாவை நெருங்கி வந்துட்டாங்க. அது ரொம்ப குயிக்கான ஒரு மூவ். ரெண்டு பிளேயர்ஸ்க்கு நடுவுல வச்சு பால பாஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கவே இல்ல, ஃபாஸ்டா இருக்கு. அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். டீம் மிரர் செஞ்ச எல்லா மூவ்ஸையும் அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். ரொம்பவும் ஃபாஸ்டாவும் ஃபோக்கஸ்டாவும் தான் இருக்கான். கோல்! இன்னொரு பிரமாதமான கோல். கண்ணி வைக்கிற நேரத்துல ஈஸியா ஒரு கோல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. டீம் மிரரால அந்த பால டச் பண்ண கூட முடியல. Let's go 4-1. இவன் ரொம்ப பிரமாதமா விளையாடுறான். ஆனா இருக்கிற கண்ட்ரோலர்ஸ்ல இவன் ரொம்ப மோசமானவன். என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. டைரன் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச்ல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மேட்ச் இப்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட டீம் ஆஃப் டெவில் ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு. நீங்க கலக்குறீங்க. அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ள 3 கோல் எடுத்து ஆகணும். அப்படின்னா அது ஜிஜிஓ காம்படிஷன்ல ஒரு புது ரெக்கார்டா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, நான் நினைச்சதை விட அவங்க ரொம்ப கில்லாடியா இருக்காங்க. இதுதான் மேட்சோட லாஸ்ட் மினிட். மறுபடியும் அவங்க பால தட்டிட்டு போயிட்டாங்க. டெவில் டீம் ரொம்ப ஃபாஸ்ட். டீம் மிரரால ஒண்ணு பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இது அற்புதமான டெக்னிக். ஆனா மிரர் டீம் மெம்பர் ரொம்ப ஆவேசமா வந்துகிட்டு இருக்காரு. மிரர் டீம் பால கைப்பற்றிட்டாங்க. அதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏற்கனவே 2 தடவை தவற விட்டுட்டாங்க. இந்த தடவை என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்படியேதான், பின்வாங்காத, ஃபுல் பவரோட அடிச்சு கலக்கு. மைக் ஜாக்கிரதை. Goal by goal, goal by goal, goal by goal, goal by goal. Name of the Devil Team player யாருமே மூவ் பண்ணாம இருக்காங்க. ஆனா இங்க என்னதான் நடக்குது? அந்த டெவில் டீம் ஜெயிக்க கூடாது. அதனாலதான் மைக் இப்ப அதிரடியா செயல்படுறான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான். இப்பதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஆடணும். மறுபடியும் 4th ஸ்ட்ரைக்க பண்ணு. நேம் ஆஃப் டெவில் எல்லாருமே மேட்சை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா அவங்க ஷூட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. கோல்! ஜிஜிஓ ஃபுட்பாலோட ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. டெவில் அண்ட் மிரரோட ஸ்கோர் 6-2. கம் ஆன் பாய்ஸ், இதுக்காக இப்ப அழறீங்க? பாவம் நம்ம மைக் இதுக்காக ராத்திரி பகலா ரொம்ப பிராக்டிஸ் பண்ணா. மைக் தோக்கல, அவனுக்கு தான் ஃபைனல் விக்டரி. ஆனா கடைசியில தோத்துட்டான்ல. 6-2. சரி சமமா கோல் கூட அடிக்க முடியல. ஆனா அவன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவான். மைக் எதுக்காக இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதனால ஒற்றுமையா இருங்க. நீங்க வருத்தப்படுறத பார்க்கும்போது அவன் எடுத்த எஃபெக்ட் ஏதோ வேஸ்ட் ஆகலன்னு தெரியுது. இன்ஃபேக்ட் அவன் சீட் பண்ணி ஜெயிக்க விரும்பல. எல்லாரும் வாங்க போகலாம். நீங்க மைக்குக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறீங்கன்னு காட்டுங்க. ஹெட் மாஸ்டர் சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, கவனிச்சியா? நாமளும் மைக்குக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க?
அப்பா நீங்க சொன்னது சரிதான், நான் இன்னும் குவாலிஃபைட் ஆகல. மித்தோட நான் செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன்ப்பா, அப்புறமா நான் குவாலிஃபைட் இல்லைன்னு சொல்றீங்க? நீ குவாலிஃபைடு இல்ல, அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய முடிவு. அப்பா நீங்க சொன்னது சரிதான், நான் ஒண்ணு அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்ல. A war symbol is the lightning symbol etched on the face of every GGO footballer, like those on ancient warriors. A war symbol is the sign of a warrior, symbolizing every GGO footballer as a powerful warrior who can hold their own against their opponents on the field. As a GGO footballer is being manufactured, a war symbol unique to each is etched on his face. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to